கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். பாருங்க, விசுவாசம் அது எதுக்கு அப்படின்னா, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு முக்கியமானது விசுவாசம். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கே விசுவாசம் தான் முக்கியமானதா இருக்கு. இருதயத்திலே விசுவாசித்து வாயிலே அறிக்கை செய்யும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது இல்லையா? அப்போ விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். அப்போ உறுதியா நம்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ விசுவாசம்னா என்ன அப்படின்னா, ஆண்டவரை நிச்சயமா தேவன் என்னை கைவிட மாட்டாரு, கட்டாயம் எனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு, நான் அவரையே நம்பி இருக்கிறேன், ஆகையால் கட்டாயம் அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு பலன் வரும், எனக்கு பதில் நிச்சயமா என் தேவன் எனக்கு தருவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கும்போது, அப்போ நீங்க உறுதியா நம்பி இருக்கணும். அதுதான் விசுவாசம். காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அது காணப்படலதான், ஆனா அது நிச்சயமாய் வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது காணப்படாதவைகள் நிச்சயமாய் இருக்கிறது, அது நிச்சயமாய் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் வசனம் சொல்கிறது. ஆகையினால பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் என் தேவனின் தேவைகளை சந்திப்பார், கட்டாயம் என் ஜெபத்துக்கு என் ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு, உறுதியான நம்பிக்கை, அதான் நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா, உறுதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. இதனாலே முற்பிதாக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்களா, நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்த போதும் அவர் உறுதியாக கடவுளை நம்பி இருந்தார். நிச்சயமா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கட்டாயம் தேவன் செய்வார், அவர் சொன்னவர் வாக்கு மாற மாட்டார்னு சொல்லி அவர் வயதான போதிலும் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பினது நிமித்தம் ஈசாக்கை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றெடுத்தார். அப்போ இதே போலதான் இன்னும் நிறைய முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றிருக்கிறார்கள். சகரியா, எலிசபெத் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை, வயசாயிடுச்சு. அவங்களும் என்ன பண்றாங்க, ஆண்டவர் வயசான காலத்துல அவங்களுக்கு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. பாருங்க, இதுல லைனா ஆபிரகாமுடைய மனைவி சாராளுக்கு குழந்தை இல்லை, ஈசாக்கோட மனைவி ரெபேக்காளுக்கு குழந்தை இல்லை, அடுத்து யாக்கோபோட மனைவி ராகேலுக்கு குழந்தை இல்லை. ஆனா எல்லாருமே, இந்த 3 பேருமே விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணாங்க. ஈசாக்கு என்ன பண்ணுவாரு, தன்னுடைய மனைவி ரெபேக்காளுக்காக ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் ஈசாக்கினுடைய ஜெபத்தை கேட்டு அவருக்கு பதில் தருகிறார். இரட்ட பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். அதே போல யாக்கோபு என்ன பண்றாரு, ராகேல திருமணம் பண்ணிட்டு குழந்தை இல்லாம அவங்களும் அப்படிதான், எனக்கு பிள்ளையை கொடு, இல்லையே நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துலயும் ஆண்டவர் கிருபை செய்து பிள்ளைகளை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்வார். இப்போ யாரையுமே எல்லாரும் இல்லாம ஃபர்ஸ்ட் முதலாவது பாத்தீங்கன்னா இல்லன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா யாரையுமே ஆண்டவர் அப்படியே விடல. பாத்துக்கோங்க, 2வது வசனம் சொல்லுகிறது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் அப்படின்னா, விசுவாசத்தினாலே. நிச்சயமா கர்த்தர் சொன்னவர் வாக்கு மாற மாட்டார், அழைத்த தேவன் நிச்சயமா கைவிட மாட்டார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ள இருந்ததுனால அவர்கள் எல்லோருமே நற்சாட்சி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. எல்லாருக்குமே கர்த்தர் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அதே போல இன்றைக்கும் கூட நீங்கள் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, நீங்க விடாம ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோட காத்துருங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து, எந்தெந்த காரியத்துக்காகலாம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எந்தெந்த காரியத்துக்காக நியாயமாய் கேட்கிறதை நிச்சயமா ஆண்டவர் செய்யாம விட மாட்டார். கண்டிப்பா அவர்களுக்கெல்லாம் முற்பிதாக்களுக்கு உதவி செய்த தேவன் இன்றைக்கு நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்திற்கும் கட்டாயம் கர்த்தர் பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சப்பாந்த நல்வினைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, விசுவாசம் அப்படிங்கிறது ஆண்டவரே நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறேன். அது ஆண்டவரே அப்பா, முற்பிதாக்கள் இதனாலே நற்சாட்சி பெற்றார்கள் என்று ஆண்டவரே வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். சுவாமி தகப்ப, ஆனாலும் ஆண்டவரை முற்பிதாக்கள் இவ்வளவு நாளா இருந்தால் அவர்கள் காத்திருந்து விசுவாசத்தோடு ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய ஜனங்களாகிய ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கும்படிக்கு ஆண்டவரே அப்பா, அந்த காணப்படாத அந்த ஆசீர்வாதத்தின் மேல் நாங்கள் நம்பிக்கையுடையவர்களாய் இருக்க தகப்பனே, நீருடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரை நிச்சயமாக ஆண்டவரை வேண்டிக் கொண்ட உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் நீர் பதில் கொடுத்து ஆண்டவரை முற்பிதாக்களை நற்சாட்சி பெற்றவர்களாய் நிறுத்துவது போல
உம்முடைய ஜனங்களையும் நற்சாட்சி பெற்றவர்களாக நிறுத்தி ஆண்டவரே அவர்கள் சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே தலைநிமிர்ந்து வாழ, தேசத்திலே சமாதானமாய் குடியிருக்க தேவரே நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நிச்சயம் பதில் தருவார். முற்பிதாக்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்த தேவன் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். God bless you.